காதிசியா என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தினுடைய தளபதியாக சஅத் இப்னு அபி வக்காஸ் இருக்குகிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யூத சமூகத்தில் இருந்து ஒருவன் வந்து உமர் ரலியல்லாஹு இடத்திலே பேசுகிறான். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்னை அடித்து விட்டார்கள். உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் அந்த போர்க்களத்தில் இருந்து அப்படியே வருகிறார்கள். யூதனை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் அடியுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குகிறார்கள். பேசினார்கள், உமர் ரலியல்லாஹு இப்பொழுது நீங்கள் சஅத் இப்னு அபி வக்காஸை நீங்கள் ஆச்சரியத்தோடும் கோபத்தோடும் என்னை பார்க்கிறீர்கள். ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் நாளை இறைவனிடத்திலே குற்றவாளியாக நின்றுவிடக் கூடாது என்று இந்த உமர் பார்க்கிறேன். உமர் நீதம் தவறிவிட்டார் என்று என்னை இறைவன் பார்க்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் கேட்ட பொழுதுதான் உமர் ரலியல்லாஹுவினுடைய நீதத்தை பார்த்து அந்த யூதன் சொல்லுவான், இல்லை, நான் உங்களுடைய நீதத்தை சோதிப்பதற்காக வந்தேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவன் ஈமானை ஏற்றுக்கொண்டான் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம்.